வணக்கம். ஆயுஷ்மான் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். இப்போ நம்முடைய தமிழக அரசு இது வரைக்கும் பாருங்கள், இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை வெளியிட்டுள்ள ஒரு செய்தி பள்ளி கல்வி இயக்குனர் வழியாக வெளியாகிருக்கு. 2023-24 கல்வியாண்டிற்கான மாணவர் எண்ணிக்கைக்கேற்ப ஆசிரியர் நிர்ணயம் செய்ததின் அடிப்படையில் உபரியாக பணிபுரிந்து வந்த அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கான பணி நிறுவலின் முதல் கட்டமாக சிறுபான்மையற்ற அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரிந்த உபரி ஆசிரியர்கள் 30/5/2024 அன்று மாவட்ட தலைநகரில் நடைபெற்ற கலந்தாய்வின் மூலம் தற்போது பணிபுரிந்து வரும் மாவட்டத்திற்குள்ளாகவே சிறுபான்மையற்ற அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் காலியாக இருந்த பணியிடங்களுக்கு 214 ஆசிரியர்கள் பணி நிறுவல் செய்யப்பட்டனர். என்ன புரியுது இதிலிருந்து? சிறுபான்மையற்ற அரசு நிதி உதவும் பள்ளிகள், அதாவது சில ஸ்கூல்ஸ் இருக்கும் உங்களுக்கு, அதாவது ரெட்டியார் ஸ்கூல், செட்டியார் ஸ்கூல், முதலியார் ஸ்கூல்னாலாம் இருக்கும் நிதி உதவி பெறும் பள்ளிகள், எய்டட் ஸ்கூல். அந்த ஸ்கூல்ஸில் இருக்கிற எக்ஸஸ் டீச்சர்ஸை என்ன பண்ணுறாங்க, பிற சிறுபான்மையற்ற பள்ளிகளில் மாற்றிருக்காங்க. வேறு ஏதாவது ஒரு ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ தேவைப்பட்ட மாதிரி மாற்றிருக்காங்க. இது 214. சரிங்களா? இது கவர்மெண்ட்டில் இருக்கிற ப்ராசஸ் தான். இந்த பணியிடம்லாம் நமக்கு வெளியே வராது. அப்புறம் மேலும் கூட்டு மேலாண்மை நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நிதி உதவி பள்ளிகளில் நிர்வாகத்தின் மூலம் அவர்கள் நிர்வாக கட்டுப்பாட்டில் காலி பணியிடம் உள்ள பள்ளிகளுக்கு 30 ஆசிரியர்கள் பணி நிறுவல் செய்யப்பட்டுள்ளார்கள். கூட்டு நிர்வாகம் இது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி சில கூட்டு நிர்வாக பள்ளிகள் இருக்கும். ஸோ அங்கேயும் என்ன பண்ணிங்க, 30 ஆசிரியர்கள் பணி நிறுவல் செஞ்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட் கம்மியாக இருப்பாங்க, டீச்சர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அப்போ அந்த டீச்சர்ஸ் எடுத்துன்னு போய் எங்கே ஸ்டூடெண்ட் அதிகமாக இருக்காங்களோ அந்த ஸ்கூலில் கொடுத்துட்றாங்க. இதுதான் பணி நிறுவல். இப்பணி நிறுவல் நடவடிக்கை மூலம் 244 அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. சொல்லும்போது வாய் திக்குது. அதாவது அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு தான் பணி பாதுகாப்பு வழங்குறீங்க, அரசு பணிக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பணி உருவாக்கி தரீங்கன்றது இன்னும் செய்தி குறிப்பில் வரமாட்டேங்குது. வந்தால் சந்தோஷம். கோடி புண்ணியங்கள் இந்த அரசுக்கு போய் சேரும். அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் காலியாக இருந்த 244 பணியிடங்களுக்கு முறையான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு 2024-25 கல்வியாண்டில் இப்பள்ளிகளில் கல்விசார் செயல்பாடுகள் தொய்வின்றி நடைபெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்தியை கொடுத்தது யாருன்னா பள்ளிக்கல்வி இயக்குனர், அவர் தான் கொடுத்துருக்காரு. பள்ளிக்கல்வித்துறையோட இயக்குனர் கொடுத்துருக்கிறாரு. இதில் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறது 244 கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் ஆசிரியர்களை என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஸ்டூடெண்ட் கம்மியாக இருக்காங்க, அதனால் உங்களுக்கு வேலை கிடையாதுன்னு வெளியே அனுப்பாமல் அங்கங்கே இருக்கிற நிதி உதவி பெறும் பள்ளிகள்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பணி நிறுவல் பண்ணிட்டாங்க. இதனால் ஆசிரியர் பணிகள் என்ன பண்ணியிருக்காங்க, பணி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களாம். நம்முடைய மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு என்ன பணி பாதுகாப்பு எதிர்காலத்தில் வழங்க போகிறீங்க அப்படின்றத இதே மாதிரி வெளியீடு இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அப்படின்னு ஒன்று கொடுத்தா தமிழகத்தில் உள்ள அத்தனை மாற்றுத்திறனாளிகள், எஸ்சி, எஸ்டி, எம்பிசி அண்ட் பிசிஎம், அப்புறம் ஃபார்வர்ட் காஸ்ட், அதாவது ஓசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எல்லாருமே நன்றி கடன் பட்டவங்களாக இருப்பாங்க. கூடிய விரைவில் அந்த மாதிரி ஒரு செய்தியை இதே மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம். செய்தி மக்கள் தொடர்புத்துறை வழியாக, அதுவும் முதல்வர் வழியாக வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்த செய்திகளோடு சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆனந்த் சார்.